ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 1962 ஆண்டு வந்த பொங்கல் ரிலீஸ் திரைப்படம் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி, சவுகார் ஜானகி கரியரில் மிக முக்கியமான ஒரு படம் அப்படின்னே சொல்லணும். ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்க சிவாஜி, ஜெமினி, சாவித்ரி, சவுகார் ஜானகி நடித்த பார்த்தால் பசித்தீரும் திரைப்படம் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது, பெரும் வசூலையும் குவித்தது. இந்த படத்தை மறக்க முடியாததற்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கு. களத்தூர் கண்ணம்மாவில் அறிமுகமான குட்டி பையன் கமலஹாசன் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த பார்த்தால் பசித்தீரும் திரைப்படத்துடைய டைட்டில் தகராறு பற்றி சாவித்ரி அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் சரோஜா தேவியை விட சீனியர், ஆனால் அவர் எனக்கு அடுத்த இடத்துல தனது பெயரை போட்டுக்கொள்ள ஏதாவது மறுப்பு சொல்லியிருப்பார் போல இருக்கு. என்னுடைய பெயரை தொடர்ந்து சரோஜா தேவியின் பெயர் அப்புறம் சவுகார் ஜானகி அப்படி இருந்தால் தான் சரி. ஆனால் சிக்கல் அவ்வளவு சுலபமாக தீரலை. எங்கள் வீட்டு மகாலட்சுமி திரைப்படத்தில் கண்ணம்பாவின் பெயரை தான் முதல்ல காட்டினாங்க. அப்போதும் நான் முன்னணி நடிகை தான். அப்படி இருந்தாலும் கூட என் பெயரை அடுத்தபடியாக போட நான் ஒப்புக்கொண்டேன். பார்த்தால் பசித்தீரும் திரைப்படத்தில் எல்லாருடைய படத்தையும் ஒருங்கே காட்டி சமமான மதிப்பு அளிக்கப்பட்டது. ஆனால் சென்னையில் மட்டும்தான் அப்படி காட்டினாங்களாம். வெளியூர்களில் சரோஜா தேவியின் பேர் மேலே இருந்ததாக நான் கேள்விப்பட்டேன். எந்த படத்திலும் நடிப்பு தான் முக்கியம். பெயர் போட்டுக்கொள்வது, நீ முந்தியா நான் முந்தியா என்று சண்டை போடுவது எனக்கு பிடிக்காது. அதனால் அந்த விவகாரத்தை அப்படியே விட்டுவிட்டேன் என்று சாவித்ரி அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பதிவு பண்ணியிருக்காங்க. சிவாஜி கணேசனும் ஜெமினி கணேசனும் இணைந்து நடித்த பல படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த கூட்டணியில் சாவித்ரியும் இணைஞ்சிட்டா வெற்றிக்கு கேட்கவா வேண்டும்? போதாக்குறையா சவுகார் ஜானகியும் சரோஜா தேவியும் இணைந்து நடிச்சிருக்காங்க. அப்போ எப்படி இருக்கும்? இப்படி ஒரு பிரம்மாண்ட கூட்டணியுடன் படம் எடுக்க ஏவிஎம் மாதிரியான நிறுவனங்களால் தானே சாத்தியம். அப்படியான அற்புத கூட்டணியில் உணர்வுக்கும் அன்புக்கும் தியாகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்மை மனமுருக செய்தது தான் பார்த்தால் பசித்தீரும் அப்படிங்கிற திரைப்படம். இந்த பார்த்தால் பசித்தீரும் திரைப்படத்தில் பல அற்புதமான பாடல்கள்லாம் இடம் பிடிச்சிருக்கு. அதில் ஒரு வெற்றி பாடல் தான் கொடி அசைந்ததும் காற்று வந்ததா அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். ஒரு கேள்வி, அதற்கு ஒரு பதில், கேள்வியும் பதிலும் வளர்கிறது. பாடல் முடிவில் பதில் கிடைக்கிறது. இந்த பாடல் சொல்லும் பதில் ஒரு யதார்த்தம், மானுட வர்க்கத்திற்கும் என்றும் விருப்பமான விஷயம். பாடல் வரிகளில் கவியரசர் எந்த ஒரு கஷ்டமான விஷயத்தையும் சுற்றி வளைக்காம எளிமையாக தருவதில் இவருக்கு இணை இவரே அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடலை டிஎம்எஸ் மற்றும் சுசிலா இவங்க 2 பேரும் இணைந்து பாடியிருக்காங்க. பாடல் காட்சியில் அபிமான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி இணைந்து நடிச்சிருப்பாங்க. அவளுக்கு அவன் மேலே தீரா காதல். பெண் அல்லவா, எப்படி சொல்வது? அவனுக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கு. அவள் அவனின் நண்பனின் மைத்துணி வேற. இடமோ பெரிய இடம். காதலுக்கு கண்கள் பேசும், வார்த்தையிலே பேதம் ஏது? பருவம் வந்ததும் ஆசை வந்ததா, ஆசை வந்ததும் பருவம் வந்ததா? உலகத்தை இயக்கி கொண்டிருக்கும் விடை தெரியாத கேள்வி இது. கணவன் மனைவி உறவை எந்த பரிமாணத்தில் பொருத்துவது என கவிஞர் வியந்திருப்பது பெரும் ஆய்வுக்குரியது. பாட்டுக்கு மெட்டா, மெட்டுக்கு பாட்டா, நடிப்புக்கு இசையா, இசைக்கு நடிப்பா, வரிகள் அழகா, அதுக்கு சேர்த்திருக்கும் இசை கோலம் அழகா, மொத்தத்தில் எல்லாம் சேர்ந்து அற்புத கலவை, நினைத்தாலே இனிக்கும் சர்க்கரை பாடல் தான் இது. இந்த பாட்டை பற்றி என்ன சொல்வது? முட்டையிலிருந்து கோழி வந்ததா இல்லை கோழியிலிருந்து முட்டை வந்ததா என்ற சிறு பிள்ளையின் வியப்பு நாயகனும் நாயகியும் பாடும் திரைப்பட பாடலாய் உருவாக்க எவ்வளவு தைரியம் வேண்டும்? அதிலும் சுவை சேர்க்க எவ்வளவு திறமை வேண்டும்? எளிய சின்ன சின்ன கேள்விகளை மெட்டமைத்து இசை கோர்த்து அற்புதப்படுத்தியிருப்பாங்க விஸ்வநாதன், ராமமூர்த்தி என்னும் இசை சக்கரவர்த்திகள். இந்த பார்த்தால் பசித்தீரும் திரைப்படத்துடைய எல்லா பாடல்களும் ஹிட்டு தான். எல்லா கதாபாத்திரங்களும் நெஞ்சை தொட்டன அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொருவரும் பேசும் வசனங்களும் அவரவர் பக்கத்து நியாயங்களை எடுத்துரைத்தன. படத்தில் நடித்த எல்லோருக்கும் உரிய இடங்களில் நடிப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைச்சது. ஏவிஎம் தயாரித்து சிவாஜியும் ஜெமினியும் இணைந்து கலக்கிய சாவித்ரி, சவுகார் ஜானகி, சரோஜா தேவி, மாஸ்டர் கமல், தங்கவேலு என பலரும் நடித்த இந்த படத்தில் வில்லன்களே இல்லை. சூழலும் சந்தர்ப்பங்களும் தான் சண்டித்தனம் பண்ணுது அப்படிங்கிறத கதையாக எடுத்திருக்காங்க. பீம்சிங் பிரமாதமாக இயக்கி இந்த திரைப்படத்தை மாபெரும் வெற்றி பெற செய்தார். இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.